ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே டாஸ்க் 3 டெமோ டாஸ்க். இதான் கடைசியான டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ அது எங்கே போய் பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் அவங்களே கொடுத்துருக்காங்க, இதுபடி நம்ம பண்ணலாம். ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப், அதுக்கப்புறம் ஏன்கரோ ஆப், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அண்ட் சைன் அப் வித் யுவர் கரண்ட் மொபைல் நம்பர். அதாவது அந்த ஃபோனில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதில் நான் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். ஆஃப்டர் கம்ப்ளீட் சைன் அப் ப்ராசஸ் கிளிக் ப்ரொஃபைல் மேக் அண்ட் செலக்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன். அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதிலேருந்து ரெஃபரல் லிங்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்பை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏன்கரோ அப்படின்ற இதை டைப் பண்ணுவோம். ஏன்கரோ ஆப் டவுன்லோட் கொடுத்தாச்சா. இப்போ இதே மாதிரி வரும். இகே இதான் ஏன்கர் ஆப். இதில் இன்ஸ்டால் கொடுக்கணும். அது இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதுமாதிரி நம்ம உள்ளே போகலாம். அதேமாதிரி இந்த ஆப் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். இப்போ 4 ஐடி 5 ஐடி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க மொபைல் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஒர்க் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஆப்ஷனில் விட முடியாது. கண்டிப்பாக ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஃபோனில் இப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இது கிடையாது, டவுன்லோட் ஆகாது. அடுத்தடுத்து வர ஆப்லாம் ஐஃபோன்லேயும் டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இப்போ டவுன்லோட் ஆகாதவங்க மேபி லேப்டாப் எதுவும் வச்சுருந்தீங்க, லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ரெஃபரல் லிங்க் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எனபிள் வருது, எனபிள் கொடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஓப்பன்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த ஏன்கரோ அப்படின்றது வருது. இந்த ஏன்கரோன்னு வருதா. ஏன்கரோவுக்கு அளவு கொடுத்துக்கோங்க, சைனப் கொடுத்துக்கோங்க. சைனப் கொடுத்துட்டு இதில் உங்களோட ஃபோன் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கேட்குது. நான் கொடுத்துட்டேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இமெயில் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது. அதாவது இந்த ஆப்புக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் போடுறேன். பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். பாஸ்வேர்ட் போட்டு கன்டினியூ பண்ணிக்கிட்டேன். இது சேவ் பண்ணவான்னு கேட்குது. சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோன் நம்பர் இதில் உள்ள ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுது. என்ட்ரு பண்ணி கன்டினியூ கொடுத்தாச்சு. கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அதுவே ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபி ஆட்டோஃபில் கொடுத்துருக்கேன். அதுவே ஆட்டோஃபில் ஆகிடுச்சு. அதில் கண்டினியூ கொடுக்க போகிறோம். இந்த கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் எழுதிக்க வேண்டியதான். நான் ஃபுல் நேம் எழுதிக்கிட்டேன். ஃபுல் நேம் எழுதிட்டேன். இது லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகி முடியட்டும். லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கேட்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதான் நமக்குள்ள பேஜ். நீங்கள் இதில் ஸ்டூடெண்ட்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதர்ஸ் இருந்தாலும் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கீழே ஒரு ப்ரொஃபைல் இருக்கா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் அதாவது நம்ம இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்கன்னு சொன்னதுனால இதில் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாம் முடியட்டும். நெக்ஸ்ட் இதுலேயுமே இதுலேயுமே நமக்கு நெக்ஸ்ட்டு தான். அதாவது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி அதிலே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டார்ட் ஏர்னிங் வந்துடுச்சா. இப்போ இதில் வரிசையாக பாருங்கள். அப்படியே வாங்க, கீழே வாங்க. வரும்போது நமக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு காப்பி லிங்க் கேட்குது. இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை தான் இப்போது டேப் டு காப்பி.
இந்த டேப் டு காப்பி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காப்பி ஆயிரும். காப்பி ஆனது உங்களுக்கு காட்டுதா. இதுக்கு அடுத்து நம்ம வந்து நம்மளோட லாகின் பேஜுக்கு வந்துக்கலாம். லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கீழே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 நாளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இதை எதுவுமே பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணவே கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை வந்து எதுலேருந்து எடுத்தோம், ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தோம். அதனால் இதை வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போட்டுக்குவோம். இதில் வந்து PSA இதெல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இப்போ இது வெப்சைட் மூலியமாக தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம யூஆர்எல் வந்து நிறைய காப்பி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி யூஆர்எல்லாம் கீழே வரும். இதில் வந்து அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து யூஆர்எலை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சாரி, இதில் CSV டோக்கன் வர்றது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரமாக ஓப்பனில் வச்சுருந்ததுனால இப்படி வருது. லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய நேரம் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்தோமா, அதனால தான் நமக்கு இப்படி வருது. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம திரும்பி லாகின் பண்ணிவிட்டு நம்ம டுடே டாஸ்க்குள்ளே வருவோம். திரும்பி டுடே டாஸ்கில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எல்லாமே பண்ணி லிங்க் எடுத்து வச்சுருக்கோம். இதில் டைட்டில் போட போகிறோம். டைட்டில் போடுவோமா, ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போட்டாச்சு. இதில் வெப்சைட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு யூஆர்எல்லை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்மிட் பண்ணோன்னு சொல்லி வருது. நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. CSRF டோக்கன் மிஸ்டேக்னு வந்துச்சுல்ல, அப்போயே வந்து நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. அதனால தான் செகண்ட் டைம் நம்ம பண்ணும்போது நமக்கு டாஸ்க் பண்ண முடியல. நம்ம வந்து டாஸ்க்கை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சில டைம் வந்து நம்ம அதிக டைம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம டக்குன்னு பண்ணும்போது ஒன்று முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம் பண்ணலை அப்படின்னு கன்ஃபியூஷனில் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணி இது பண்ணாலுமே உங்களுக்கு அமௌண்ட் ஏறாது. நீங்கள் ஆல்ரெடி டாஸ்க் கம்ப்ளீட்டட் தான் வரும். இப்போ இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அமௌண்ட் ஏறிடுச்சு. ஏறின அமௌண்ட் வந்து நமக்கு இந்த டாஸ்க் வாலெட்டில் இருக்குது. இதை வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, பே அவுட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லாக் அவுட் கொடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி இதில் வேறு எதுவும் பிரச்சனை வராது. இதான் இந்த டாஸ்க்கு.